இந்த வீடியோல நம்ம Realme P1, Vivo T3x, Moto G64 இந்த மூணு ஃபோனையும் தான் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இருந்தாலும் இங்க வின்னர் அனௌன்ஸ்மென்ட்டை நான் இயர்லியாவே சொல்லிடுறேன். இந்த ஏரியால Realme P1 ஃபர்ஸ்டா வினரா செலக்ட் ஆகுது. Vivoட T3x செகண்ட் இடத்தை பிடிக்குது. Moto G64 மூணாவது இடத்தை பிடிக்குது. எதனால இந்த பிளேஸ் நான் கொடுத்திருக்கேன்றதை இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே சிமிலரான பாக்ஸ் கண்டென்ட் தான் இருக்கு. உங்களுக்கு Realme P1ல 45 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இதே Moto G64ல 33 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்ல இருக்கு. Vivoட T3xல 44 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. மற்றபடி இங்க ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் Vivo T3xலயும் Realme P1லயும் ப்ரீ அப்ளைடா வருது. Moto G64ல இது கிடையாது. அடுத்தது டிசைனை பத்தி பேசணும்னா மொத்தமா Realme P1 ரெண்டு கலர்ல வருது. Moto G64 மொத்தமா 3 கலர்ல வருது. Vivo T3x மொத்தமா 2 கலர்ஸ்ல வருது. டிசைன் பார்க்கிறதுக்கு Moto G64ல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ரெண்டாவது இடத்துல Realme P1ம், மூணாவது இடத்துல இந்த Vivo T3யும் இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் Realme P1ல 188 கிராம் வெயிட் கொடுத்திருக்காங்க. இதை ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் ஃபீல் ஆகுது. இதே Vivo T3ல 199 கிராம்கான வெயிட் கொடுத்திருக்காங்க. வெயிட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இதோட ஹைட் அதிகமா இருக்கிறதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிருக்க மாதிரி தெரியுது. இங்க Moto G64ல ஹைட் கம்மியா இருக்கிறதுனால இதோட வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியான ஃபீலிங் தான் இங்க கிடைக்குது. சோ இங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் Realme P1 ஃபர்ஸ்ட், Vivo T3x செகண்ட், மூணாவது இடத்துல Moto G64 இருக்கு. இங்க பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் IP ரேட்டிங்னு பார்த்தோம்னா Vivo T3xல IP64 கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. Realme P1ல IP54 கான ரேட்டிங்கும், Moto G64ல IP52 கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் இடத்துல Vivo T3x, ரெண்டாவது இடத்துல Realme P1, மூணாவது இடத்துல Moto G64. இங்க ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா Motoல Corning Gorilla Glass 3 கொடுத்திருக்காங்க. இதே Vivo T3xல உங்களுக்கு டிராகன் ரயில்கான கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. Realme P1ல அது மாதிரி எதுவுமே சோ இங்க Realme P1 கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. மத்தபடி இங்க ஓவராலா இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா இங்க Realme P1ல கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரியான ஃபீலிங் கிடைக்குது. Vivo T3xலயும் அதே ஃபீலிங் கிடைக்குது. ஆனா இங்க Motoல இந்த பவர் பட்டன் கீழ ஒரு க்ரீச் சவுண்ட் கேக்குது. சோ இந்த இடத்துல Moto G64 மத்த ரெண்டு போனை கம்பேர் பண்ணும்போதும் பின்தங்கி இருக்கு. பில்ட் குவாலிட்டி இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் பார்த்தோம்னா மூணு போன்லயுமே உங்களுக்கு செகண்டரி ஸ்பீக்கர் இருக்கு. Realme P1ல டெடிகேட்டடான செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மத்த ரெண்டு போன்லயுமே இயர்பேஸோட இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இங்க சிம் கார்டு ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு போன்லயுமே ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் சப்போர்ட் பண்ணும். எய்தர் ரெண்டு சிம் கார்டுனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அடுத்ததான் மூணுலயுமே டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. முக்கியமா மூணு போன்லயுமே 3.5mm ஜாக்கை ரீடைன் பண்ணிருக்காங்க. என்ன இங்க Vivo T3xல செகண்டரி மைக் எதுவுமே கிடையாது. மத்த ரெண்டு போன்லயுமே செகண்டரி மைக் கொடுத்திருக்காங்க. மத்தபடி இங்க ஃபிங்கர் பிரிண்ட்னு பார்த்தோம்னா Realme P1ல உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துரும். மற்ற ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ் பத்தி பேசும்போது இங்க Realme P1ல 6.67 இன்ச்கான ஃபுல் HD டிஸ்ப்ளே, AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. மற்ற ரெண்டு ஃபோன்லையுமே LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இங்க Moto G64ல 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD LCD டிஸ்ப்ளேவும், Vivo T3xல 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் HD LCD டிஸ்ப்ளேவும் கொடுத்திருக்காங்க. மூணுமே 120 Hz refresh rate தான். அடுத்ததா பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல Realme P1 மற்ற ரெண்டு ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்ததா செகண்ட் பிளேஸ்ல Moto G64ம், மூணாவது இடத்துல Vivo T3xம் இருக்கு பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும். இங்க வீடியோ பிளேபேக் பொறுத்த வரைக்கும் Realme P1ல 4K HDR வரலியமான சப்போர்ட் இருக்கு. Vivoட T3xல 4K சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா HDR சப்போர்ட் கிடையாது. இதே Moto G64 பக்கம் வந்தோம்னா அங்க 2Kல தான் வீடியோ ப்ளே ஆகும். HDR பிளேபேக் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. HDR சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அது ரன் பண்ணும்போது HDRல இருந்து நார்மல் கண்டென்ட்டா சேஞ்ச் ஆகுது. மற்றபடி வீடியோ குவாலிட்டி மூணுலையுமே நல்லா இருந்துச்சு. வியூவிங் ஆங்கிள்ஸும் கலர்ஸும் சரி எல்லாத்துலேயும் பெட்டராக தான் இருந்துச்சு. இப்போ ஃபேஸ் அண்ட் லாக்கோட குவாலிட்டின்னு பார்த்தோம்னா Realme P1 Vivo T3xை கம்பேர் பண்ணும்போது Moto G64ல கொஞ்சம் ஸ்லோவாக அன்லாக் ஆச்சு. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட்னு பார்த்தோம்னா Moto G64ஓட சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் பெட்டராக வேலை செய்யுது. Vivo T3xலையும் பெட்டராக வேலை செய்யுது. என்ன இங்கே Realme P1ல உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பெட்டராக வேலை செய்யுது. இந்த இடத்துல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்கிறதுனால Realme P1 தான் வின்னர் மாதிரி தெரியுது. இங்க ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மூணு போன்லயுமே டுவல் ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாலும் இங்க Moto G64ல பெட்டரான பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு மற்ற ரெண்டு போனை கம்பேர் பண்ணும்போது. செகண்ட் இடத்துல Realme P1 இருக்கு, மூணாவது இடத்துல Vivo T3x இருக்கு. அடுத்ததா காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது Moto G64ல மற்ற ரெண்டு போன்ஸை கம்பேர் பண்ணும்போது பெட்டரான காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. ரெண்டாவது இடத்துல Realme P1ம், மூணாவது இடத்துல Vivo T3xம் இருக்கு. இங்க 14 5G பேண்ட் Moto G64ல கொடுத்திருக்காங்க. Realme P1ல 9 5G பேண்டும், Vivo T3x 8 5G பேண்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா வாய்ஸ் ஓவர் NR சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க Moto G64ல இருக்கு. மற்ற ரெண்டு போன்லயும் இப்போதைக்கு கிடையாது. அடுத்ததா இங்க 5G ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் Moto G64ம் சரி, Realme P1ம் சரி, Vivo T3xை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி டவுனா தான் ஃபீல் ஆச்சு.
இந்த இடத்துல வின்னர் 5G ஸ்பீட்லன்னு பார்த்தோம்னா Vivo T3x ஃபர்ஸ்ட் இடத்துலயும் Moto G64 செகண்ட் இடத்துலயும் Realme P1 மூணாவது இடத்துலயும் இருக்கு. மூணு போன்லயுமே NFC சப்போர்ட் கிடையாது. இங்க Realme P1ல Wi-Fi 6க்கான சப்போர்ட்டும் மற்ற ரெண்டு போன்ல Wi-Fi 5க்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க Realme P1ல 5.2 கொடுத்திருக்காங்க. Vivo T3xல 5.1 கொடுத்திருக்காங்க. ஆனா Moto G64ல 5.3 மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ராசஸர் 5.2 வரலையும் தான் சப்போர்ட் பண்ணும். அது எரர் மாதிரி தெரியுது. மற்றபடி ரெகுலராக வர சென்சார்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மூணு ஃபோன்லையுமே இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இங்கே ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் மூணு ஃபோன்லையுமே LPDDR4X ரேம்னு கொடுத்துருந்தாலும் இங்கே Vivo T3xல LPDDR5 ரேம் கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. அவங்க வெப்சைட்டில் ஏன் LPDDR4X ரேம்னு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மற்றபடி இதோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் Vivo T3xல மற்ற ரெண்டு போனை கம்பேர் பண்ணும்போது ஆப் ஓப்பனிங்கும் சரி மல்டி டாஸ்கிங்கும் சரி ரொம்பவே பெட்டரா இருந்த மாதிரியான ஃபீலிங் கிடைச்சிச்சு. செகண்ட் பிளேஸ்ல Moto G64 இருக்கு. மூணாவது இடத்துல Realme P1 இருக்கு. மூணுக்கும் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா இதான் ரிசல்ட். அடுத்ததான் இங்க பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது Realme P1ல டைமென்சிட்டியோட 7050 கொடுத்திருக்காங்க. Vivo T3xல Snapdragonோட 6 Gen 1 கொடுத்திருக்காங்க. Moto G64ல டைமென்சிட்டியோட 7025 கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் Antutuல Realme P1 மற்ற ரெண்டு போனை கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. செகண்ட் இடத்துல Vivo T3x 5.3 lakh ஸ்கோரோட இருக்கு. மூணாவது இடத்துல 4.9 lakh ஸ்கோரோட Moto G64 இருக்கு. இது மட்டும் இல்ல 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல Moto G64 சுத்தமா ரன்னே ஆகல. மத்த ரெண்டு போனும் ரன் ஆனுச்சு. இதோட ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்துச்சு. Geekbench பொறுத்த வரைக்கும் Moto G64 மத்த ரெண்டு போனும் கம்பேர் பண்ணும்போது பெட்டரா வேலை செஞ்சுச்சு. ரெண்டாவது இடத்துல Vivoட T3x, மூணாவது இடத்துல Realme P1 இருக்கு. அடுத்ததா இங்க தெர்மல் த்ராட்லிங்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. தெர்மல் த்ராட்லிங்ல ஃபர்ஸ்ட் இடத்துல Realme P1 90% மேல இருக்கிற ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. இதே Vivo T3xல 80% கான ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. Moto G64ல வெறும் 76% ல இருந்து 80% கான ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு. இங்க ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மத்த ரெண்டு போனை கம்பேர் பண்ணும்போது Realme P1 ரொம்பவே பெட்டரா வேலை செஞ்சுச்சு. அடுத்தது ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசும்போது Realme P1 ரொம்பவே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு மத்த ரெண்டு போனை கம்பேர் பண்ணும்போது. நார்மலான மல்டி டாஸ்கிங்லயும் சரி கேமிங் விளையாடும் போதும் சரி மத்த ரெண்டு போனை விட ஒரு 2 ல இருந்து 3 டிகிரிக்கான டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரியான ஃபீலிங் எனக்கு Realme P1ல கிடைச்சிச்சு. ரெண்டாவது இடத்துல Vivo T3x இருக்கு. மூணாவது இடத்துல Moto G64 இருக்கு. இங்க Moto G64 நார்மல் டாஸ்க்லயும் சரி கேமிங் விளையாடும் போது சரி கொஞ்சம் நல்லாவே ஹீட் ஆகிற ஃபீலிங்ஸ் கிடைக்குது. ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இல்ல, ஆனா ஹீட்டிங் இந்த போன்ல கண்டிப்பா இருக்கு. அடுத்தது கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் இங்க Realme P1ல உங்களுக்கு 60 FPS கான கேம் பிளே கிடைக்கும். BGMIல Vivo T3xல 40 FPS சொல்லி தான் கிடைக்கும். Snapdragonோட 6 Gen 1 கொடுத்தும் ஏன் 40 FPS க்கு லிமிட் பண்ணிருக்காங்கன்னு கண்டிப்பா எனக்கு தெரியல. Moto G64ல வெறும் 40 FPS கான கேம் பிளே தான் பண்ண முடியும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் Realme P1ல ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. Vivo T3xல கொஞ்சம் லாக் இருந்துச்சு. Moto G64ல பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா கிடைக்கல எனக்கு. அடுத்து பேட்டரிஸை பொறுத்து பார்க்கும்போது Realme P1ல 5000 mAh கான பேட்டரியும் மற்ற ரெண்டு போன்லயும் 6000 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் Realme P1ல ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு மற்ற ரெண்டு போனை கம்பேர் பண்ணும்போது. ரெண்டாவது இடத்துல Moto G64, மூணாவது இடத்துல Vivo T3x இந்த இடத்துல இருந்துச்சு. அடுத்தது பெரிய ஷாக் எங்க இருக்குன்னா இந்த பேட்டரியோட ட்ரைன் டெஸ்ட்ல தான் இருக்கு. என்னோட டெஸ்டிங்ல Vivo T3x ரொம்பவே பெட்டரா வேலை செஞ்சுச்சு மற்ற ரெண்டு போனை கம்பேர் பண்ணும்போது. ரெண்டாவது இடத்துல Realme P1, மூணாவது இடத்துல Moto G64 இருக்கு. என்னதான் இங்க 6000 mAh பேட்டரி Moto G64ல கொடுத்திருந்தா இதோட பேட்டரியோட ஸ்டெபிலிட்டி ரொம்பவே மோசமா இருக்கு. இந்த இடத்துல நிறைய பேர் உருட்டுன்னு உருட்டுறாங்க 6000 mAh கொடுத்திருக்கிறதுனால இந்த போன்ல பேட்டரியான பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஆனா ரியல் சினாரியோல அந்த ரிசல்ட் எனக்கு சுத்தமா கிடைக்கவே இல்லை. சொல்ல போனா நான் பார்த்ததே ஒரு 6000 mAh பேட்டரி ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா இந்த போன்ல தான் இருக்கு. இருந்தாலும் எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளவு பேட்டரி கன்சூம் பண்ணுது, எந்த மாதிரியான கண்டிஷன்ல கன்சூம் பண்ணுதுன்றதை இங்க இருக்கிற டேபிள்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்க கேமராஸ் பத்தி பேசும்போது இங்க Moto G64ல 50 மெகாபிக்சலுக்கான ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஒரு 8 MB கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதே தான் மேக்ரோவும் வேலை செய்யும். இதே Realme P1 சைடு வந்தோம்னா இங்க 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. மத்த ரெண்டுமே சும்மா டம்மி தான். இங்க Vivo T3x பொறுத்து பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான பேக் கேமரா கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஒரு 2 MB கான டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. இப்ப முதல்லயே சொல்ல போறது என்னன்னா ஓவரால் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் 15,000 செக்மெண்ட்ல அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அந்த மூணு போன்லயும். இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்டா இருக்குன்றதை இப்போ நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நார்மல் டே லைட்ல எடுக்கிற பிக்சர்ஸ்ல கலர்ஸ், டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே Realme P1ல பெட்டரா இருந்துச்சு. Moto G64 அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கு. இங்க Moto G64ல கொஞ்சம் பர்பிள் பேட்ச் எட்டி பாக்குது, கலர்ஸ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காட்டுது. இதே Vivo T3x வந்தோம்னா இங்க பெருசா டீடைல்ஸ் இல்ல, டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். இதே ஹியூமன் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க Realme P1, Moto G64 அண்ட் Vivo T3x கம்பேர் பண்ணும்போது ஸ்கின் டோனும் பெட்டரா இருக்கு.
இதே பேக்லைட் சுச்சுவேஷனையும் ரொம்பவே நல்லாவே ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லலாம். Moto G64 பேக்லைட்ல கொஞ்சம் தடுமாறுது, Vivo T3x ரொம்பவே தடுமாறுதுன்னு சொல்லலாம். ஸ்கின் டோனும் Moto G64 and Vivo T3xல அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல Realme P1 கம்பேர் பண்ணும்போது. இப்போ அப்படியே பேக்ல போர்ட்ரேட் சாம்பிள்ஸ்க்கு வந்தோம்னா இங்க மூணுலயுமே ஓரளவுக்கு நல்ல இமேஜஸ் கிடைச்சாலும் Vivo T3x வந்து Moto G64 and Realme P1 கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இங்க ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட்ல Realme P1 இருக்கு, செகண்ட் வந்து Moto G64, மூணாவதா Vivo T3x இருக்கு. இங்க Moto G64ல அடிஷனலா உங்களுக்கு அல்ட்ரா வைட் சென்சார் கிடைக்கும். இங்க டீடைல்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கும், டைனமிக் ரேஞ்ச் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. மத்தபடி கலர்ஸ் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் சுத்தமா எடுபடல. இங்க அல்ட்ரா வைட்ன்றது பேரளவுல தான் இருக்கு. ஆனா இங்க அல்ட்ரா வைட் வச்சு நம்ம மேக்ரோ சாம்பிள்ஸ்லாம் எடுக்கிறோம்னா அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்க்கு. அடுத்தது இங்க ஃப்ரண்ட் கேமராவை பத்தி பேசும்போது Realme P1ல 16 MB சென்சார் கொடுத்திருக்காங்க, Moto G64லயும் 16 MB சென்சார் கொடுத்திருக்காங்க, Vivo T3xல 8 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. ஆனா Moto G64ல ஒரு பிரச்சனை என்னன்னா டிஃபால்ட்டா வெறும் 4 மெகாபிக்சல் சார்ஜ் தான் எடுக்கும். நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்ச உடனே இதோட அவுட்புட் ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்கும்போது Moto G64 and Vivo T3x கம்பேர் பண்ணும்போது Realme P1ல பெட்டரான கலர்ஸ், டீடைல்ஸ், அக்யூரசிலாம் கிடைக்குது. பேக்லைட் சுச்சுவேஷன்லையும் Vivo T3x and Moto G64 கம்பேர் பண்ணும்போது Realme P1 ரொம்பவே நல்லா வேலை செய்யுது. இதே ஃப்ரண்ட் கேமராவோட போர்ட்ரேட் சாம்பிள் அண்ட் லோ லைட் சாம்பிள் பார்த்தோம்னா இங்க Realme P1 பெஸ்டா இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல Moto G64ம், அடுத்த இடத்துல Vivo T3xம் இருக்கு. அடுத்தது இங்க வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் Realme P1ல உங்களுக்கு 4K 30 FPS வரலையும் பேக் கேமரால ரெக்கார்ட் பண்ண முடியும். மற்ற ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு 1080p வரலையும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இங்க Vivo T3xல 1080p 30 FPS வரலையும் சப்போர்ட் பண்ணும். Moto G64ல 1080pல 60 FPS வரலையும் சப்போர்ட் பண்ணும். இதோட ஃபுட்டேஜ் ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு, ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்க ஃப்ரண்ட் கேமரா பத்தி பேசும்போது மூணு போன்லயுமே 1080p 30 FPS வரலையுமா தான் நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்ததா இங்க Realme P1ல உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட் இருக்கு, மற்ற ரெண்டு போன்லயுமே அந்த சப்போர்ட் கிடையாது. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே போர்ட்ரேட் வீடியோ ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. அடுத்தது மற்ற ரெண்டு போனை கம்பேர் பண்ணும்போது இங்க ஸ்லோ மோஷன்ல உங்களுக்கு 720p 240 FPS சொல்லி சப்போர்ட் பண்ணும், மற்ற ரெண்டு போன்லயுமே 120 FPS சொல்லி தான் சப்போர்ட் பண்ணும். இங்க OS அப்டேட்னு பார்த்தோம்னா Realme P1லயும் Vivo T3xலயும் 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதே Moto G64ல உங்களுக்கு 1 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்கும். அது கொஞ்சம் மோசமா இருக்க மாதிரி தான் தெரியுது. மத்தபடி இங்க ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனை பத்தி பேசும்போது Moto G64ல வெறும் 31 அப்ளிகேஷன் தான் இருக்கு. இதே Realme P1ல ஒரு 54 அப்ளிகேஷன் மேல இருக்கு, Vivo T3xல ஒரு 53 அப்ளிகேஷன் இருக்கு. இந்த இடத்துல Moto G64 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்ததா இங்க UI ஃபீச்சர்னு பார்த்தோம்னா Realme P1லயும் Vivo T3xலயும் எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்கு Moto G64 கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா இங்க சர்வீஸ் சென்டர் பத்தி பேசும்போது உங்களுக்கு Vivo T3xல 37 டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டுல சர்வீஸ் சென்டர் சப்போர்ட் இருக்கு. Realme P1ல 22 டிஸ்ட்ரிக்ட்ல சப்போர்ட் கிடைக்கும். இதே Moto G64ல ஒரு 18 டிஸ்ட்ரிக்ட் வரலையும் தான் சப்போர்ட் இருக்கு. ஸ்பேர் பிரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Vivo T3xல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க, Realme P1லயும் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. மோட்டோல என்ன ஸ்பேர் பிரைஸ் இருக்குன்னு எங்கேயுமே கிளியரா மென்ஷன் பண்ணல. Moto G54க்கான பிரைஸ் தான் இன்னுமே வெப்சைட்ல இருக்கு. ஸோ இங்க மோட்டோல எந்த கிளாரிட்டியும் தெளிவாக இவங்க கொடுக்கல. அடுத்ததான் இங்க பிரைசிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு Realme P1 6GB 128GB வேரியன்ட் 15,000 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும். Moto G64 பேஸ் வேரியன்ட் 8GB 128GB கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு டேட்ல ஆஃபர் பிரைஸ்ல உங்களால 13,000 ரூபாய் வரைக்கும் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதே Vivo T3x உங்களுக்கு 12,500 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும். ஆனா அதுங்க 4GB 128GB வேரியன்ட் தான் கொடுத்திருக்காங்க. 6GB 128GB வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 13,500 ரூபாய்க்கு இந்த போனை ஈஸியா வாங்க முடியும். என்னோட சஜஷன் என்னன்னா Realme P1 ஃபர்ஸ்டா நீங்க கன்சிடர் பண்ணுங்க, Vivo T3x செகண்டா கன்சிடர் பண்ணுங்க, Moto G64 மூணாவது இடத்துல கன்சிடர் பண்ணுங்க. இருந்தாலும் இதுவரையிலும் சொன்ன ரிவ்யூஸை வச்சு எந்தெந்த இடத்துல எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அதுக்கான ரேங்கிங் என்னன்றதை இங்க மென்ஷன் பண்றேன். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன நீட் இருக்கோ அந்த இடத்துல ரேங்கிங் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்களே உங்களுக்கு தேவையான போனை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.